இன்று 10ஆம் தேதி அக்டோபர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான குறியீடுகள், அதை பற்றி பல முக்கிய தகவல்களை பகிர்வதற்காக இந்த பிரஸ் மீட் வச்சுருக்கோம். நேற்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் வெளியிட்டாங்க. எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா ஒரு 2 வார காலகட்டத்திற்கான ஃபோர்காஸ்ட் அது. அதன்படி தென்மேற்கு பருவமழை 16 to 18 அக்டோபர் தேதிகளிலே இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதே சமயம் வளிமண்டல கீழடுக்குகளில் இப்பொழுது மேற்கு திசை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அது டிரான்சிஷன், அதாவது மாறணும். மேற்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்றாக வீசும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 to 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. வழக்கமாக நம்ம காலநிலைப்படி பார்த்தோம்னா 1 அக்டோபர்ல இருந்து 31 டிசம்பர் வரைக்கும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை காலம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம 2025 வரப்போகுதுன்னு ஃபோகாஸ்ட் பண்ணியிருக்கோம். கடந்த 15 வருடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வருடங்களுமே உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் தான் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது. அநேக வருடங்கள் இயல்பை விட அதிகமாகத்தான் மழை பொழிவு இருந்திருக்கிறது. ஒரு 2 வருடங்கள் மாத்திரம்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கு. தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்தில் இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த 3 மாதங்கள் 92 நாட்களில் நார்மலாக காலநிலைப்படி உங்களுக்கு 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம். இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு, அதாவது ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.